சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your train vacation to Europe starts from rupees 99,999 only with GT Holidays, South India's #1 travel brand. 169 படம் இந்த 2024 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியன் வரைக்கும் இந்த 2024 ரிலீஸ் ஆன படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் 3 வெற்றி படங்கள், ஒரு படம் ஒரு அரை அளவு வெற்றி பெற்றிருக்கு. கலவையான ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா படம் அந்த அளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சுமாரான கண்டென்ட். அதனால் படம் ஒரு பெரிய எதிர்பார்த்த வசூல் இல்லை. மியூசிக்காக கண்டென்ட்டா சார்? எது குறைன்னு? ரெண்டுமே அழுத்தமாக சொல்கிறேன், ரெண்டுமே. அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா சார்? 200 கோடி ரீச் ஆயிருக்குமா இந்தியன்? மகிழ்ச்சியாக பார்த்தேன். அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருந்தது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்த அந்த கேப்டன் பிளட் சிவகார்த்திகேயன் அயலான், அதுக்கு பிறகு வந்த வடக்குப்பட்டி ராமசாமி, லால் சலாம், இந்தியன் 2 எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பை ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சுது. ஓடிடி காரங்க எவனும் படமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இது யார் வேணாலும் எந்த தயாரிப்பாளர் வேணாலும் எங்கிட்ட விவாதத்துக்கு வந்தால் நான் அதுக்கான புள்ளி விவரங்களோடு அவங்கள்ட்ட நான் விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கேன். அக்டோபர் 10க்கு இப்போது எனக்கு தெரிஞ்ச கன்ஃபார்ம் கங்குவா ஒன்று தான். ரஜினி சார் இன்னும் கன்ஃபார்மாக எந்த விதமான அவங்களோட அஃபிஷியல் டிக்ளரேஷன் வரல. தீபாவளிக்கு கன்ஃபார்ம் தம்பி சிவகார்த்திகேயன். அதுக்கு விடாமுயற்சி வந்துருமா? சிவா அவர்கிட்ட பேசுனீங்க, இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? ரொம்ப பெருமையாக இருக்குது. சிவா ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஓடிடிக்கெல்லாம் போயிடாத சிவா, இப்படி தான் சொன்னேன். தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஓடிடி ரொம்ப ஒரு மாதிரி இன்னொரு ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னன்னு கேட்டேன். அப்படி தப்பாக நினச்சிக்க மாட்டேன். டிரைவர் வெளியில் இருக்கான், அவன் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். சார் என்ன சார்? முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஆதன் சி மனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட திருச்சி ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா. சிறப்பு சார். சமீபத்தில் அதாவது 2024 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிரம்மாண்டமான பொருள் செலவில் தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகலை அப்படின்ற விஷயம் இருந்துச்சு. அதை இந்தியன் 2 பிரேக் பண்ணிச்சு, நாங்கள் வரோம் அப்படின்ட்டு. 2வது பாகம் 3வது பாகம்னு ரெண்டும் ஒரே டைமில் எடுக்கப்பட்ட படம். நிறைய எதிர்பார்ப்போடு வந்தது. கலவையான விமர்சனங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியணும். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்கள் பார்வையில் இந்தியன் 2ஓட இந்தியன் 2 இந்தியன் 3 2 படங்கள் ஒரே நேரத்தில் எடுக்கப்பட்டதுன்ற செய்தியை ஒன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது எனக்கு ஆக்சுவலாக தெரியாது சார். இந்தியன் 2 லாஸ்ட்லேயுமே 3ஓட டீசர் போடுறாங்களே, அதுதான்ப்பா. ஓகே, இந்தியன் 2 லாஸ்ட்டில் இந்தியன் 3ஓட டீசர் போடுறாங்கிறத நானும் பார்த்தேன். ஆனால் ரெண்டுமே ஒரே நேரத்தில் அவங்க எடுத்தாங்கிற செய்தி ஒன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட நீ அப்டேட்டாக இருக்கேங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் கலவையான ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா படம் அந்த அளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சுமாரான கண்டென்ட்டு. அதனால் படம் ஒரு பெரிய எதிர்பார்த்த வசூல் இல்லை. மொஹரம் அப்படிங்கிற 6th டே அன்றைக்கி ஒரு ஹாலிடே, அன்றைக்கி ஒரு பெரிய பூம் இருக்கும்னு நாங்கள் தியேட்டர் சைட்லலாம் எதிர்பார்த்தோம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்தது. அது இன்னும் ரொம்ப பெரிய வேடிக்கை பார்த்தீங்கன்னா, அந்த ஹாலிடேயில் அந்த மேட்னி ஷோவோட ஈவினிங் ஷோ கலெக்ஷன் கூட இருக்கும். அன்றைக்கி அவங்க அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை அவங்க எடுத்து பார்த்தா கூட அது என்னை யாருமே மறுக்க முடியாது. மேட்னி ஷோவோட ஈவினிங் ஷோ கலெக்ஷன் எல்லா ஊர்லேயும் எல்லா தியேட்டர்லையும் கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்கள் ஒரு விமர்சனம் மாதிரி ஒரு விஷயங்கள் உங்கள் ஒப்பீனியன் எழுதுறீங்க. அது எழுதும் பொழுது எழுதுகிறோம் சமூக வலைத்தளங்களில் உங்களோட கருத்தை பதிவு பண்ணும் பொழுது, அது சொந்த கருத்து அது அப்படின்ற பொழுது அதை பார்க்கும் பொழுது இந்தியன் 2 டீமுக்கு மட்டும் இல்லை, நல்ல கண்டென்ட் வேணும், சினிமா துறையினருக்கெல்லாம் கொஞ்சம் முழிச்சிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பதிவு பண்ணுறீங்க. தொடர்ந்து அதை தான் பண்ணிக்கிட்டு அது என்னுடைய வேண்டுகோளாக வச்சுருக்கிறேன். ஓகே, அவ்வளோ வசூல் ரீதியாக அவ்வளோ கம்மியான ஒரு விஷயமா சார்? இல்லை ரெஸ்பான்ஸ் அவ்வளோ ரொம்ப 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 சினிமா துறை சிரமப்படுது. அதை ரொம்ப டீட்டெயில்டாக பேசணுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பரவாயில்லையா? கண்டிப்பாக. அதாவது இப்போ நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு படமே நம்ம ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்று படமே ரிலீஸ் ஆகலையான்றது எனக்கு கரெக்டாக தெரியல. எனக்கு நேற்றுக்கு முந்தின வாரம் வரைக்கும் அப் டு இந்தியன் வரைக்கும் 169 படம் இந்த 2024 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 2024 ரிலீஸ் ஆன படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் 3 வெற்றி படங்கள், ஒரு படம் ஒரு அரை அளவு வெற்றி பெற்றிருக்கு. ஃபஸ்ட்டு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய பொருளாதார லாபம்னு சொன்னால் அரண்மனை 4. அது எல்லா தரப்புக்கும் லாபம். அதாவது தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்க உரிமையாளர் எல்லாருக்குமே, அது சம்மந்தப்பட்ட ஓடிடி சேட்டலைட் உட்பட எல்லாருக்குமே லாபமான ஒரு படம். அதுக்கடுத்து கருடன், அதுக்கடுத்து மகாராஜா. கருடன் மகாராஜா ஏன் 2, 3ன்னு சொல்கிறேன்னு சொன்னால், மகாராஜா முன்னாடி கருடன் பின்னாடி மகாராஜா இதோட கொஞ்சம் கூடுதல் வசூல் பண்ணியிருக்கோம். சரி,
கருடன் கொஞ்சம் முன்னாடி வந்து 2 வாரம் கழிச்சு மகாராஜா வந்ததுனால அதை விட இது கொஞ்சம் வசூல் கம்மி. ஓகே. ஆனால் அது இந்த 3 படம் தான் அனைவருக்கும் லாபமான படம். 2024 2024 அவுட் ஆஃப் 169. இதை சொல்கிறதுக்கு நான் எந்த விதத்துலையும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்த அந்த கேப்டன் மில்லர், இந்த வருஷம் பொங்கல் தானே இது, பொங்கல், அந்த சிவகார்த்திகேயன் அயலான், அதுக்கு பிறகு வந்த வடக்குப்பட்டி ராமசாமி, மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. எல்லாத்தையோட மிக எதிர்பார்ப்பு லால் சலாம். எல்லாமே இந்தியன் 2 எல்லாமே ஒரு எதிர்பார்ப்பை ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு படமாக தான் அமைஞ்சுது. இப்போ நான் முந்தா நாள் ஏன் வருத்தப்பட்டு என்னோடய நான் எக்ஸ் தளத்தில் போட்டேன்னு சொன்னால், இந்த நேரம் வந்து தியேட்டர் ஓனர்ஸ் மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ளஸ்ஸு இது சினிமாவுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட சரி, ஒரு ஃபைனான்சியருங்கிற ரேஞ்சில் உள்ளவங்களாம் சரி, ரெட் ஜெயிண்ட் மாதிரி உள்ளவங்களாம் சரி. ஏன்னா ரெட் ஜெயிண்ட் வந்து இன்றைக்கி சினிமாவுக்கு ஒரு பெரிய அவங்களோட பங்களிப்பு இன்றைக்கி ஒரு பெரிய பங்களிப்பு. ரெட் ஜெயிண்டில் படம் போட்டால் அந்த படம் அவங்க அனௌன்ஸ் பண்ண டேட்டில் கரெக்டாக வந்துடும், இந்த அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல நேம் இருக்குது. அந்த மாதிரி அவங்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் கதை அம்சமாக உள்ள படங்களை இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு மாத்திரமே முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஆர்டிஸ்டுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக படம் எடுக்காமல் அந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் காப்பாற்றணும். 2வது ஜூலை 1 இன்வேரியபிளி எல்லா செக்டாருக்கும் கரண்ட் பில் வந்து கவர்மெண்ட்டு ரைஸ் பண்ணி ஆர்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க இந்த கவர்மெண்ட்டாக அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கரண்ட் பில் ஏறி இருக்கு. ஒரு சாதாரண எந்த தொழில் பண்ணுறவங்களா இருந்தாலும் கரண்ட் பில் ஏறி இருக்கு. ஏற்கனவே கலைஞர் சார் இருக்கும் பொழுதும் சரி, ஜெயலலிதா மேடம் இருக்கும் பொழுதும் சரி, எங்களுக்கு ஒரு தனி டேரிஃப் இருந்தது. சினிமா தேட்டருக்கு மட்டும் தனி டேரிஃப்னு ஒன்று இருந்தது. அதை திரும்ப ஃபர்தராக வந்து அடிச்சு அதை மாற்றிட்டு எங்களை கமர்ஷியலில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கமர்ஷியலில் கொண்டு வரும்பொழுது ஃபிக்ஸட் சார்ஜஸ்ஸு, அதை தவிர எம்டின்னு எங்களுக்கு ஒன்று இருக்குது, அந்த LTHTன்னு ஒன்று இருக்குது, லோ டென்ஷன் ஹை டென்ஷன். அதுக்கு MD மினிமம் டிமாண்டுன்னு ஒரு சார்ஜ். அந்த மினிமம் டிமாண்டு சார்ஜஸ்லாம் போட்டு வசூல் பண்ணும்பொழுது ஒரு கழுத்தை நெரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பில்லு. அதுக்காவது வசூல் ஆகணும். இப்போ ஒரு ஷோக்கு ஒரு 12 பேர் 20 பேர் 25 பேர் படம் பார்த்து 4 ஷோக்கு சேர்த்து 100 பேர் பார்த்தாங்கன்னா 10,000 ரூபா வசூல். இந்த 10,000 ரூபாயில் GST LBET எல்லாம் கழிச்சிட்டு ஒரு நெட்டுன்னு ஒன்று வருது. அந்த நெட்டில் நாங்கள் ஒரு 70% ஷேர் கொடுத்துட்டு பாக்கி 30% வச்சோம்னா ஒரு நாளைக்கு எனக்கு 2,000 ரூபா தான் கிடைக்கிது. அது இந்த கரண்ட்டு பில்லு ப்ளஸ் இந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட்டுக்கு கீழே வரக்கூடிய சம்பளம் இதெல்லாம் டேலி பண்ணும்போது பண்ணவே முடியல. ரொம்ப தியேட்டர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மூடிக்கிட்டே வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அது வெளியில் தெரிய மாட்டேங்குது. என்னை விட, தட் மீன்ஸ் என்னை விடனா தியேட்டரை விட மிக அதிகமான பாதிப்பில் இருக்கிறவங்க தயாரிப்பாளர்கள். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த பழைய அந்த COVID-19 டைமில் அந்த OTT வியாபாரம் பெரிய பூமில் இருந்தது. ஆமாம். அதை நம்பி பட்ஜெட் போட்டு, அதை நம்பி சம்பளம் கொடுத்து, அதை நம்பி எல்லாம் பண்ணி அவங்க படம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதை நம்பி கடனை வாங்கி வட்டி கட்டிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரி சேட்டலைட் இல்லை. சத்தியம். அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஓடிடி காரங்க எவனும் படமே வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இது யார் வேணாலும், எந்த தயாரிப்பாளர் வேணாலும் எங்கிட்ட விவாதத்துக்கு வந்தால் நான் அதுக்கான புள்ளி விவரங்களோடு அவங்கள்ட்ட நான் விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கேன். அவங்க யாரும் என்னோட எதிரில் அத்தனை பேர் எனக்கு வேண்டியவங்க. இன்னும் சொல்ல போனால் தயாரிப்பாளர்கள் தான் இந்த நம்ம சினிமாவுடைய ஒரு ஆதாரமே. அவங்க மெயின் பில்லரே அவங்க தான். தயாரிப்பாளர்கள் இல்லைன்னா சினிமாவே கிடையாது. ஏன்னா அவங்க முதல் போட்டு இவ்வளவு டிஸ்கஷன் பண்ணி ஆரம்ப கட்ட செலவு பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் சம்பளம்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் செலவு பண்ணி அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் செலவு பண்ணி ஒரு படம்னு ஒன்று அவங்க கொடுக்கலன்னா விநியோகஸ்தர் கிடையாது, நடிகர் கிடையாது, டைரக்டர் கிடையாது, சினிமா டைம் கிடையாது. ஓகே. ஸோ அவங்களே கஷ்டப்படுறாங்கங்கும்போது இதில் எல்லோரும் சேர்ந்து ஒரு எல்லா செக்டார்லேருந்து ஒரு 4 பேர் 5 பேர் 10 பேர் சேர்ந்து ஒரு முக்கியமான உள்ளவங்களா ஒரு அமைப்பு மாதிரி உருவாக்கி எல்லாத்தையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லா துறையிலையும் உள்ளவங்களையும் சேர்த்துக்கணும். அதில் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாரையும் சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுற, இப்போ நம்ம அன்பு சார் மாதிரி இருக்கிறவங்க, ரெட் ஜெயிண்ட் மாதிரி இருக்கிறவங்களாம் கூட அதில் ஒரு இதுக்காக ஒரு பார்ட் எடுத்து வந்து அவங்க எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி இனிமேல் எப்படி ஃபார்முலேட் பண்ணலாம். அதாவது மெயினாக வந்து சினிமா தியேட்டர் நல்லா ஓடணும். சினிமா தியேட்டர் ஓடி அதில் கலெக்ஷன் வந்து அந்த கலெக்ஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போகும், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து ப்ரொடியூசருக்கு போகும், ப்ரொடியூசர் தான் அதை தான் சம்பளமாக டைரக்டர், ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியனுக்கெலாம் கொடுக்குறாரு. ஸோ இது எல்லாமே அதில் அந்த ரூட் காஸ்ட் தான். சினிமா தேட்டரில் நல்லதாக 4 வாரமாக 5 வாரமாக படம் ஓடி ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்கிற பிற்பாடு தான் ஓடிடியில் அவங்களுக்கு ஒரு பெரிய ரெவென்யூ கிடைக்கும். அதே ரெவென்யூ சேட்டலைட்லேயும் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சேம் வித் ஹிந்தி
அந்த தெலுங்கு எல்லாத்துலேயும் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களும் பெருசாக காப்பாற்றப்படணும். இப்படி காப்பாற்றப்பட்டால் தான் இன்னும் கொஞ்சம் சினிமா சர்வைவ் ஆகும். இப்படியே போயிட்டு இருந்தோன்னா என்ன நிலைமை, அதாவது எல்லா படமும் வருதுன்றாங்க, அதுக்கப்புறம் தள்ளி போயிடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 26 தனுஷ் படம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 15 என்ன வருதுன்னு இன்னுமே எங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனே வரல. விக்ரம் வருதுன்னு சொல்கிறாங்க, பாலா படம் வருதுன்னு சொல்கிறாங்க, ஓகே அந்தகன் வருதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த யாரோ அந்த ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் எடுத்த படம் ஒன்று, அந்த என்னமோ படத்து பேர் கூட மறந்து போச்சு, என்னமோ ஒரு பேர் சொன்னாங்க, அது வருதுன்னாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 5 ஆட்டோமேட்டிக்காக விஜய், அது தம்பி படம், அது ஓகே, அது ஏன்னா கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அது கொஞ்சம் அது ஒரு மாதிரியாக ஓடி போய்டும். அக்டோபர் 10க்கு இப்போது எனக்கு தெரிஞ்ச கன்ஃபார்ம் கங்குவா ஒன்று தான். ஓகே, ரஜினி சார் இன்னும் கன்ஃபார்மாக எந்த விதமான அவங்களோட அஃபிஷியல் டிக்ளரேஷன் வரல. தீபாவளிக்கு கன்ஃபார்ம் தம்பி சிவகார்த்திகேயன், அது கன்ஃபார்ம். அன்றைக்கி நான் சிவாட்ட கூட கூப்பிட்டு பேசி வாழ்த்துலாம் சொல்லிட்டேன் நான் சிவாட்ட. அதுக்கு விடாமுயற்சி வந்துடுமா தெரியலை. உங்கள்கிட்ட பலமுறை சொல்லிட்டேன், ஒரு 4 மாதமாக என் ஃபோனை மகிழ் திரும்பினி எடுக்கலை. சரி, நான் சொல்லிட்டேன். சார், இந்த 2ஆம் பாகம் அப்படின்றது தமிழ் சினிமாவில் அந்த பேய் படங்களுக்கு மட்டும்தான் ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட அரண்மனையில் 4 வந்துருச்சு, காஞ்சனா 4 எடுக்க போகிறதா கேள்விப்பட்டுருக்கோம். ஆனால் பெரிய ஸ்டார்ஸ் இப்போது அரண்மனை, இந்த இந்தியன் 2வாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்த படங்களாக இருக்கட்டும், என் பேர் சொல்ல, அதுதான் சார், அதுதான் சரி சொல்ல வந்த முக்கியமான படங்களே எடுத்துப்போம். இல்லை எனக்கு தெரியல, ராசியான படங்களா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். பண்ணல. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவங்களுடைய அந்த ஒரு அந்த ரசனைக்கு ஏற்ற மாதிரி வந்ததாலேயோ இல்லை புதுசாக வந்ததால், இப்போ நீங்கள் பாகுபலி 1 பாகுபலி 2, ஆமாம், பாகுபலி 1ல் அந்த படம் முடிக்கும்போது கட்டப்பா ஏன் வந்து அந்த பாகுபலியை கொலை பண்ணிட்டாரு, ஏன்னா மாமான்னு சொல்லக்கூடிய ஒரு நெருக்கமான ஒரு உறவில் இருந்த ஒரு கேரக்டர் 2 பேருமே, இவர் ஏன் அவர் ஸ்டாப் பண்ணார், குத்துனார் அப்படிங்கிற ஒரு அது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன பிரம்மாண்டம் இருந்தது அதே பிரம்மாண்டம் செகண்ட் பார்ட்லேயும் இருந்தது. அதனால் அந்த ஒரு வெற்றி சாத்தியமாச்சு. அதே வெற்றி பொன்னியின் செல்வன் பார்ட் 2க்கு சாத்தியப்படலை. ஆமாம், படலை. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ஒன்றும் இது இல்லை. இப்போ இந்தியன் 1 இந்தியன் 2 என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் வரும்போது நான் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்த்த படம். அதுலேயும் அந்த சின்ன கமல் பெரிய கமல் 2 பேருக்கும் ஒரு வேரியேஷன். இதில் ஒரு 2 யங் ஹீரோயின், ஒன்று வந்து அந்த மனிஷா கொய்ராலாவும், இன்னொன்று அந்த ஹிந்தி அந்த பொண்ணும், ஆமாம், இந்த பக்கம் சுகன்யா. இதெல்லாம் வந்து ஒரு 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 வித்தியாசமான ஒரு விஷயம். அதை விட எனக்கு ரொம்ப அதில் ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னென்னா, கஸ்தூரி சம்மந்தமாக ஒரு எபிசோடு அதில், அதுதான் மெயின். அந்த பட்டு கிளிகள் உயிரோடு என்னமோ ஒரு ஃபேமிலி சாங் ஒன்று சாங்கு, அந்த படமாக்கின விதமெல்லாம் வந்து ஆக்சுவலாக அந்த கேமராமேன் யாருன்னு எனக்கு தெரியல, அது மியூசிக் ரகுமான் சார்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த மியூசிக்கு இந்த மியூசிக்கு சம்மந்தமே இல்லை ஆக்சுவலாக சொல்கிறேன். ஸோ அதனுடைய அந்த படத்தோட ரிசல்ட்டுக்கும் வெற்றிக்கும் இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரியான ஒரு பொசிஷன். அந்த மீன் விற்கிற அம்மாவெல்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணி அந்த அந்த அவர் சங்கர் சொல்ல வரக்கூடிய அந்த ஒரு விஷயம், கருத்து அல்லது விஷயம், அது ரொம்ப நீர்த்து போயிடுச்சோ, டைல்யூட் ஆயிடுச்சோ, ஐ திங்க் ஸோ. ஓகே, மியூசிக்காக கண்டென்ட்டா சார், எது குறைன்னு? ரெண்டுமே அழுத்தமாக சொல்கிறேன், ரெண்டுமே. ஓகே, இல்லை பில்லா 2லேருந்து சந்திரமுகி 2 இந்த மாதிரியான 2ஆவது பாகம்லாம் எடுக்கும். சந்திரமுகி 2 வந்துருச்சா? ஆமாம் சார், லாரன்ஸ் அவர்கள் நடித்தாங்க. ஓ சரி 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 சார், அந்த மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆச்சு. என்ன சார் லிஸ்ட்டில் ஏற்றுக்க மாட்டேறீங்க நீங்கள், அதெல்லாம் படங்கள் ரிலீஸ் ஆச்சு சார். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று பெரிய நடிகர்கள் போட்டால் ஒரு வேளை படத்தை சேல் பண்ணிடலாம், வித்தரலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் இருக்காங்களோ? அப்படிதான் தயாரிப்பாளர்கள் அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க. சார், ஆனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் நீங்கள் பேசுகிறீங்களா சார்? என்னதான் இவ்வளோ தூரம் நீங்கள் இங்கிருந்து ஒரு குரலை கொடுத்தாலும் எல்லாருமே நெருக்கமானவங்க தான்பா. தயாரிப்பாளர் சங்கத்தில் 2 சங்கம் இருக்கு. ஒரு சங்கத்துக்கு நம்ம முரளி ராமசாமி தலைவர், ராதாகிருஷ்ணன் இருக்காரு, கதிரேசன் இருக்காரு, நம்ம சந்திரபிரகாஷ் ஜெயின் வந்து ட்ரெஷரர், மற்ற ஆஃபீஸ் பேரர்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். நாங்கள் எல்லாம் இணைந்து தான் அந்த கலைஞர் 100 விழாலாம் கொண்டாடணும். அவங்க நடப்பு சங்கம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் அவங்க இயக்குனர் அவங்க பாரதிராஜா சாரு, சுரேஷ் காமாட்சி, சத்யஜோதி, அன்புக்குரிய மரியாதைக்குரிய தியாகராஜன் சாரு, நம்ம என்னுடைய அன்புக்குரிய அம்மா கிரியேஷன் சிவாட்டில் எனக்கு என்ன பிடிக்கும்னா, நம்ம நினைக்குமான்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், இது சாத்தியம்தான் அப்படின்னு அதுக்கு அப்படியே ஒர்க் பண்ணி அதை சாத்தியப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு கேரக்டர். இவங்கெல்லாம் இணைஞ்சு அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. பட் எல்லாருமே ஒரு மாதிரி
தே ஆர் இன் டீப் ஸ்ட்ரெஸ். ஃபர்தராக நம்முடைய எதிர்காலம் என்ன ஆக போகுதுன்னு தெரியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறாங்க. இல்லை இத்தனை சங்கங்கள் இருந்தாலும் நடிகர்களுக்கு 200 கோடி 250 கோடி 150 கோடி இப்போ இருக்கிற வளர்ந்துட்டு இருக்க நடிகர்களுக்கும் 35 கோடி 40 கோடின்றதை கொடுத்துட்டு தானே சார் இருக்காங்க. நல்ல கேள்வி. இது பிஸ்னஸ். இதில் வந்து பெப்சிக்கு தான் இவங்களால் கட்டுப்பாடு விதிக்க முடியும். ஒரு இந்த இந்த கிராஃப்டில் உள்ளவங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம், இவ்வளோ பேட்டா, அவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சௌகரியங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்க முடியும். பட் விஜய் சம்பளம், அஜித் சம்பளம், ஷாருக் கான் சம்பளத்தை யாருமே டிசைட் பண்ண முடியாது. சரி, இன்னொரு விஷயம் என்னென்னா இவ்வளோ தூரம் நடந்துட்டுருக்குல்ல சார், இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கவுண்ட்டுன்னு ஒன்று வரும். இப்போ பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் வந்துச்சுன்னா விக்ரமுக்குலாம் வந்து எந்த நம்பரில் முடிஞ்சு, ஜெயிலர் எந்த நம்பரில் முடிஞ்சு பார்த்தீங்களா, லியோவால் அந்த நம்பரை தொட முடியல. இந்தியன் 2க்கு அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக வரல. இருந்தாலும் இந்த 200 கோடி 150 கோடி 250 கோடி தொட்டுருச்சு அப்படின்னு இந்த ட்ராக்கஸ்லாம் ஒரு கவுண்ட் ஒன்று போடுவாங்க, நம்பர்ஸ் போடுவாங்க. அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா சார்? 200 கோடி ரீச் ஆகிருக்குமா இந்தியன்? மகிழ்ச்சியாக பார்த்தேன். அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது பரிதாபமாக இருந்தது. சரி, அந்த 200 கோடின்றது கலெக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? பதில் சொல்லிட்டேன். சரி, பரிதாபமாக தான் இருக்குது. பரிதாபமாக இருந்தது. அந்த நம்பர் போடுறவங்கள பார்த்து பரிதாபமாக இருந்தது. ஓகே சார். ஆனால் இந்த கிட்டத்தட்ட 7வது மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் 3 படம் தான் சொல்லியிருக்கீங்க. இதை தவிர 3 படம், இதை தவிர மலையாளத்திலேருந்து வந்த படங்கள் எல்லாம் மஞ்சுமெல் பாய்ஸ் பிரேமலு அவங்களோட ஆதிக்கம் தமிழ் சினிமாவில் இருந்து ஒன்றும் ஆதிக்கம்லாம் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு தடவை அந்த மாலை முரசு டிவியில் உட்காந்து பேசும்போது சொன்னேன், இதெல்லாம் ஒரு தற்காலிகமான நிகழ்வு தான். அந்த மஞ்சுமெல் பாய்ஸ் பிரேமலுக்கு அப்புறம் எந்த ஒரு மலையாள படமும் இங்கே வந்து ஒன்று பெரிய ஆதிக்கம் செலுத்தலை, எந்த ஒரு கன்னட படமும் இங்கே ஒரு ஆதிக்கம் செலுத்தலை. ஒரு காந்தாரா தான் ஜெயிச்சிச்சு, ஒரு பாகுபலி தான் ஜெயிச்சிச்சு, ஒரு RRR தான் ஜெயிச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? புஷ்பா ஜெயிச்சது. வேறு என்ன ஹிந்தி படம்? இந்த ஜவான் ஓகே. அது கூட இங்கே ஒரு பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய வெற்றின்னெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஒரு 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 சின்ன கலெக்ஷன். இந்த மால்ஸ் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் இந்த இந்தி ஆட்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமான கலெக்ஷன், அவ்வளோதான். ஒரு மிகப்பெரிய மாபெரும் கலெக்ஷன் எல்லாம் என்னால் வந்து அதை ஒத்துக்கிற முடியல. ஸோ மலையாள சினிமா வந்தால் ஒரு 2 ஜெயிக்கும், கன்னடா சினிமா வந்தால் ஒரு 2-1 ஜெயிக்கும், தெலுங்கு வந்தால் 1-2 ஜெயிக்கும், ஹிந்தி வந்தால் 1-2 ஜெயிக்கும். இது எப்போவுமே வருஷமாக 50 வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற விஷயந்தான். இப்போ உங்களுக்கு சோஷியல் மீடியா பெருசாகிட்டதுனால பாகுபலி இவ்வளவு, புஷ்பா இவ்வளோ, காந்தாரா இவ்வளோ, மஞ்சுமெல் பாய்ஸ் இவ்வளோன்னு சொல்லி நீங்களா அதை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி விடுறீங்க. இது ஏற்கனவே ஒரு 50 வருஷமாக NT ராமராவ் படம் இங்கே நமக்கு ஒரு 100 படம் ஜெயிச்சிருக்கு. வருஷத்துக்கு 2 படம் ஜெயிக்கும். கேரளாலேருந்து வந்த மோகன்லால் படம் CBI டைரி குறிப்புன்னு ஒரு படம் வந்து, அந்த படத்தில் உனக்கு வயசு இருக்குமா, அப்போ நீ பிறந்திருப்பேன்னு எனக்கே தெரியல. CBI டைரி குறிப்பு பார்ட் 1, CBI டைரி குறிப்பு பார்ட் 2ன்னு 2 படம் வந்துச்சு. சரி, 2மே மிகப்பெரிய வெற்றி. அன்றைக்கே திருச்சியில் மாதிரி 70mm அந்த படம் போட்டு 3 வாரம். நியூ டெல்லின்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருப்பியா? கேள்வி கூட பட்டிருக்க மாட்டேன். அப்புறமா கூகுளில் போய் சர்ச் பண்ணிப்பார். இதே மம்முட்டி படம் தான். அது ரொம்ப அற்புதமான படம், மிகப்பெரிய கலெக்ஷன். அதெல்லாம் அது எப்போவுமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க படம் தான். அதே மாதிரி நம்ம படமும் இப்போ நம்ம ஒரு சரித்திர படம் இருக்குது. இப்போ நம்ம கர்ணன் வந்து அங்கே போய் ஜெயிக்காது, பட் அதே சமூக படம் அங்கே போய் ஜெயிக்கும். இது இயற்கையாக உள்ள ஒரு விஷயம் தான். ஓகே, நடிகர்களுக்காக படம் பார்த்த காலமும் இருக்குது, இயக்குநர்களுக்காக பார்த்த காலகட்டமும் இருக்குது. இப்போ சங்கர் அவர்கள் வந்து இந்த விமர்சனத்துக்கு உள்ளே இருக்கார்ல, சரி ஒரு கொஞ்சம் ஃபார்ம் அவுட் ஆகிட்டாரு, ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாரு, இதுக்கு 3வது பாகம் தயார், 2 சேர்த்து வச்சிருக்கலாம்ல, கேம் சேஞ்சர் எப்படி வரப்போகுது? சங்கரும் இந்த மாதிரி விமர்சனங்களை பார்த்துட்டு தானே சார் இருப்பார்? கண்டிப்பாக பார்த்துட்டு தான் இருப்பார். ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நினைக்கல. அதாவது ஒரு வெற்றி அல்லது ஒரு தோல்வி வந்து ஒருத்தரை ஜட்ஜு பண்ணுறதுக்கு போதுமானதாக இல்லை. இப்போ இதே சங்கர் வந்து மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்து தமிழ் சினிமாவை புரட்டி போட்டவர் தான். இன்றைக்கி இந்த படம் அவருக்கு ஜெயிக்கலை. அது என்ன வேணாலும் காரணமாக இருக்கலாம். நாளைக்கு கேம் சேஞ்சர் ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்றதுக்கு என்னால் எந்த விதமான அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. புரியுது. நான் உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், அந்த படத்தை பார்த்துட்டு தான் என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன். கேம் சேஞ்சர் படத்தை முழு படத்தை திரையரங்கத்தில் உட்காந்து நான் பார்த்துட்டு, ஆட்களோட ஆடியன்ஸோடு உட்காந்து பார்த்துட்டு அப்போ தான் என்னால் அதை ஜட்ஜ் பண்ண முடியும். ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு இதோட முருகதாஸ் கிடையாது, இதுக்கப்புறம் இனிமேல் எல்லாமே முருகதாஸ் தான், இந்த 2 கருத்துமே எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. ஓகே, அந்தந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த இப்போ நெல்சன் ஒரு படம் வெற்றி, ஒரு படம் தோல்வி. அந்த இன்னொரு பையன் இருக்கிற அவர் இன்னொரு லோகேஷ், அவரும் ஒரு படம் வெற்றி, ஒரு படம் மிக வித்தியாசமான ஒரு இது. இப்போ ஒரு ட்விட்டரில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தேன், இந்தியன் 2 வந்து ஒரு 12 நிமிஷம் குறைச்சிருக்காங்க. ஆமாம், இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் டு ஆல், அவ்வளோதான். ஸோ எனக்கு கமலஹாசன் மேலே தனிப்பட்ட விருப்பம் கிடையாது, தனிப்பட்ட வெறுப்பும் கிடையாது. இப்போ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிவாஜி, ஒரு படையப்பா, பாட்ஷா என்ன வெற்றி, டு த கோர்,
அது ஒன்றும் அன்கம்பேரபிள். ஏன்னா அந்த பாட்ஷா படம்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 வாட்டி பார்த்துருக்கேன். அப்பா இன்னும் 100 வாட்டி பார்க்க ரெடியாக இருக்கேன். சரி. எனக்கு கொஞ்சம் கூட சலிப்பே தட்டாது. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்தை பார்த்துட்டு அதே காலா, கபாலி, அந்த லிங்கா, தர்பார் இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாத்தை இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் அவர் சார் இந்த மாதிரி பண்ணுறாரு? அதே ரஜினி தான் ஜெயிலர், அட்டகாசம் கலெக்ஷன், கண்ணாமண்ணன் வந்துருச்சு. அது அந்த மோகன்லால், அந்த சிவராஜ்குமார் மட்டுமே காரணம்னு என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஓகே. அவங்களாம் அந்த படத்தில் ஏன் வந்தாங்கன்னு என்னால் இன்னி வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. சரி. ஆனால் படம் வெற்றி, அதிரி புதிரி வெற்றி, மிகப்பெரிய கலெக்ஷன். இப்போ நம்ம விஜய் தம்பி எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய 10 படத்தில் 5 படம் வெற்றி, 5 படம் தோல்வி. இப்போ விவேக் எடுத்துக்கிட்டோம்னா 5 படம் வெற்றி, 5 படம் தோல்வி. இப்போ இந்த விவேகம் படம் வந்து ஒரு மிக ஃபெயிலியரான படம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கே முதல்ல சொன்னவன் நான் தான். அது ரிலீஸ் அன்றைக்கி இந்த படம் பார்க்க முடியாமல் போயிட்டு ஏதோ ஒரு வேலைனால ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி 2வது நாள் படம் பார்த்துட்டேன். ஓகே. அது ஷாக்குடு. ஏன் இவ்வளவு சிவா வந்து இவ்வளோ ஒரு மோசமான படத்தை கொடுத்துருக்குறாரு, இந்த கதையில் நடிக்க அந்த தம்பி ஏன் ஒத்துக்கிட்டார்? எனக்கு வந்து ரொம்ப மகா டென்ஷன். உடனே தந்தி டிவிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி நானாக பேட்டி கொடுத்துட்டு அப்படியே உலக அளவில் அது ஒரு பெரிய அதிர்வு. விவேகம் ஃபெயிலியர், தமிழ்நாடு அளவில் ஒரு 18 to 20 கோடி ரூபா நஷ்டம் வரும் அப்படின்னு நான் முதல்ல பிரேக் பண்ணவன் நான் தான். ஓகே. ஸோ எனக்கு அஜித் ரொம்ப எனக்கு அப்படியே எனக்கு சொந்தக்காரரு, விஜய் வேண்டியவர் வேண்டாதவர், கமல் வேண்டியவர் எனக்கு எல்லாருமே தெரிஞ்சவங்க தான், எல்லாருமே பழக்கமான. என்னுடைய ஆசை எல்லா நடிகர்களுடைய படமும், எல்லா தயாரிப்பாளர்களுடைய படமும், எல்லா தயாரிப்பு நிர்வாகிகளுக்கும் உள்ளது படமும் எல்லா தரப்புக்கும் லாபம் வரணும். கண்டிப்பாக. அவ்வளோதான் ஒரு ஆசை. சரி, இதையும் உடச்சு விட்ருவோம் சார். ஆல்ரெடி நம்மளே சொல்லி உடச்சு விட. இருந்தாலும் சோசியல் மீடியாக்களில் நிறைய பேர் நிறைய இடங்களில் பேசும்பொழுது இந்த கேள்வி முன்வைக்கிறாங்க. இந்த 2023 யார் தான் சார் வின்னர் துணிவு வாரிசில்? நான் இதை பல முறை சொல்லியிருக்கேன். துணிவை விட வாரிசு கலெக்ஷன் கூட. தமிழ்நாட்டில் சார்? தமிழ்நாட்டில் தான் சொல்கிறேன் நான். ஓகே. உலக அளவில் எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் வாரிசு தான் 100% வாரிசு தான். ஓகே, சந்தேகமே இல்லை. எனக்கு 2வது ஒப்பீனியனே கிடையாது. அதாவது நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், வாரிசு வேறு நிறுவனங்களால் வெளியிடப்பட்ட படம், துணிவு வந்து ரெட் ஜெயிண்ட்னால் ரிலீஸ் பண்ணப்பட்ட படம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த உடனேமே இவங்களை விட வாரிசை விட துணிவுக்கு 5% தியேட்டர் அதிகமாக கிடைத்தது. இது மிகப்பெரிய உண்மை. அதுக்கு அடுத்தது துணிவுக்கு இரவு 1:30 மணிக்கு காட்சி போடப்பட்டது. அந்த 1:30 மணி காட்சி வாரிசுக்கு கிடையாது. வாரிசு வந்து காலையில் 4:30 மணிக்கு தான் முதல் காட்சியை போடப்பட்டது. இதெல்லாம் உண்மை தானே? ஆமாம், ஒன்று பொய் இல்லை. ஆக முதல் 2 நாள் கலெக்ஷன் துணிவு கூட இருந்தது. ஆனால் சஸ்டைன் பண்ணி பார்த்த வகையில் துணிவை விட வாரிசு தான் கலெக்ஷன் கூட வந்தது. ஓகே ஓகே. இதில் எனக்கு எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. ரொம்ப தெளிவாக நான் மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், உலக மக்கள்கிட்டே சொல்லிக்கிறேன். சார், இப்போது இந்த வருஷத்தில் மீதி கொஞ்சம் மாதங்கள் தான் இருக்குது. பெரிய பெரிய நடிகர்களோட பெரிய பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது. மீண்டும் அந்த போட்டி வந்துருமோ? இப்போ அமரன் தீபாவளிக்கு வரதா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விடாமுயற்சியும் அந்த அமரன் அந்த விளம்பரம் வந்த 2:30 மணிக்கு நான் சிவாட்ட கூப்பிட்டு பேசினேன். சரி. சிவா வந்து தூத்துக்குடியில் ஷூட்டிங்கில் இருந்தா அப்படி. ஓகே. மாதிரி வாழ்த்துக்கள் சிவா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படி. ஓகே. ஆனால் அமரனோட இன்கேஸ் விடாமுயற்சினும் கன்ஃபார்ம் பண்ணல வர மாதிரி இருந்ததுன்னா, இப்போ கங்குவாவோட வேட்டையன் அப்படின்றாங்க. பெரிய இப்போ ஆல்ரெடி அதாவது கங்குவா டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் வேட்டையன் டீம் அனௌன்ஸ் பண்ணலை. அதே மாதிரி சிவகார்த்திகேயனுக்கு வந்து ராஜ்கமல் அனௌன்ஸ் பண்ணிட்டார். இன்னும் விடாமுயற்சி அனௌன்ஸ் பண்ணலை. சார், இந்த தேட்டர் இஷ்யூலாம் சரி பண்ண என்னதான் சார் சொல்யூஷன்? இது தேட்டர் இஷ்யூ இல்லை, சினிமா இஷ்யூ. முதல்ல வந்து மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஓரளவுக்கு வரி செலுத்த தரணும். ஸோ ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கன்சர்ன்டு ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய்க்கு கீழே உள்ள டிக்கெட்டுக்கு 12% வரியும், 100 ரூபாய்க்கு மேலே உள்ள டிக்கெட்டுக்கு 18% வரியும் வச்சுருக்காங்க. இதை ரெண்டையுமே அடித்து நொறுக்கிட்டு எல்லா டிக்கெட் ரேட்ஸுக்கும் 5% தான் டேக்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஏதோ ஒரு நிதியமைச்சர் அதை ப்ரப்போஸ் பண்ணி கொண்டு வந்து அவங்க பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்பிஇடின்னு ஒன்று அடிஷ்னல் டேக்ஸ் இருக்குது, லோக்கல் பாடி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ், உள்ளாட்சி கேளிக்கை வரி. அது ஒரு 8% நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த 8% நம்ம தமிழ்நாடு அரசு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அதை அவங்க தள்ளி கொடுத்தாங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 20 ரூபாலேருந்து 25 ரூபா குறையும். இன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதுக்கு 25 ரூபா குறையும். இது அரசு செய்ய வேண்டிய, மத்திய அரசு மாநில அரசு செய்ய வேண்டிய ஒரு. அடுத்தது தயாரிப்பாளர் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு கண்டென்ட் பேஸ்டாக படங்கள் எடுத்து நடிகர்களுடைய சம்பளத்தை வேறு வெளி மாநிலங்களில் உள்ள வெளி மொழிகளில் உள்ள அளவு மாதிரி
ஆரம்பத்தில் ஒரு அட்வான்ஸ், அப்புறம் படம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு தொகை, அப்புறம் படம் முடிஞ்சு வியாபாரம் ஆகும்போது ஒரு தொகைன்ற மாதிரி அவங்க வாங்கிக்கிட்டு அவங்கள பண்ணி கொடுக்குற அளவுக்கு அந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் அதுக்கு கொஞ்சம் ஒத்து வரணும். இந்த ஓடிடி அண்டு இது வந்து பொறுத்த வரைக்கும் ஓடிடிங்கிறது இன்றைக்கி ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. சோஃபார் சினிமா தியேட்டர்ஸ் ஆர் கன்சர்ன்டு. ஸோ ஒரு படம் திரையரங்கில் வெளியான நாள்லேருந்து 8 வாரம் கழித்து தான் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸு ஃபுல்லாக, ஏன்னா 3 வாரத்தில் வந்துடும் 4 வாரத்தில் வருங்கும்போது வரமாட்டேங்கிறாங்க ஆடியன்ஸ். இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக நாங்கள் தான் கிரவுண்ட் லெவலில் நின்று ஆடியன்ஸை பார்க்குறோம். அப்போ அதை கொஞ்சம் அவங்க ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ஒரு விலை மாதிரி வச்சு அந்த இதில் அவங்க பேசி, அது கூட நம்ம எல்லா அசோசியேஷனும் சேர்ந்து கலந்து பேசும்போது அது ஒரு இது ஒன்று பேசியிருக்கிறோம். ஓகே, அதுக்கு சில எல்லோரும் சேர்ந்து, நான் சொல்கிறேன், எல்லோரும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு அதில் எல்லா செக்டாரையும் அதில் உள்ளடக்கி அதுக்கு ப்ராக்டிக்கலாக உட்காந்து பேசி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஈகோலாம் இல்லாமல் பண்ணணும். இதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசாங்கம் எங்களுக்கு அந்த பழைய மாதிரி அந்த எங்களுடைய சினிமா திரையரங்களுக்கு ஸ்பெஷல் டேரிஃப்னு கொடுத்து, ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து மக்களுடைய ஒரு அதாவது மகிழ்வு, அது என்ன சொல்கிறது, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு தமிழ் என்னென்னு எனக்கு பொழுதுபோக்கு இப்போ நம்ம ஒரே அம்சம் தான் இருக்கிறோம். ஸோ நம்மளுக்கு ஏதாவது அவங்க கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு நன்மையாக இருக்கும். இதன் மூலமாக ரிட்டன் வந்து அரசாங்கத்துக்கு தான் வரி கிடைக்க போகுது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அந்த ரெவன்யூ கோஸ் டு தி கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதை அவங்க பண்ணணும். நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள், ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்டாக பண்ணாமல் ஸ்டோரி ஓரியன்ட் கண்டென்ட் பேஸ்டு சப்ஜெக்டாக பண்ணால் அந்த படம் ஜெயிக்கும். சினிமா இன்னும் கொஞ்சம் நாள் வரும், எல்லோரும் நல்லா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சிவா அவர்கிட்ட பேசுனீங்க, இந்த வளர்ச்சியை பார்க்கும்போது எப்படி சார் இருக்குது? ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருடைய அந்த 3வது குழந்தைக்கு அந்த பிறந்தது, அந்த பவன் பேர் வச்சது, எல்லாத்துக்குமே நான் வாழ்த்து கூட சொன்னேன். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்படி உங்கள் வீட்டில் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அன்போடு சொன்னார். ஏஆர் முருகதாஸ், அடுத்து வெங்கட் பிரபு, சுதா குங்கரான்றாங்க. ஸோ லைனப் மிகப்பெரிய லைனப்பாக இருக்குது. எல்லாருக்கும் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்கள் ஒரு வளர்ந்து வர்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். ஓகே, இல்லை சார், அந்த நீங்களும் நிறைய நடிகர்கள் வளர்ந்து பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் இன்னும் சில நடிகர்கள்லாம் பேர் சொல்ல விரும்பலை. அவங்களாம் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்கும் பொழுது, இங்கே பாருப்பா இந்த பையன் 2 படம் தான் பண்ணியிருக்கான், ஆட்டிடியூட்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு. பட் சிவா அவர்களோட வளர்ச்சியும் அவரோட கேரக்டரும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி சார் தோணுது அவரோட பழகிறப்போ? நல்ல வளர்ச்சி, அந்த ஆட்டிடியூடோ இல்லை ஒரு நடிகர் அப்படின்ற அந்த இல்லை கொஞ்சம் கூட அந்த பந்தாலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ரொம்ப அதுக்கு மேலே தனிப்பட்ட பெரிய பழக்கம்லாம் எனக்கு இல்லை. நான் பழகின வரைக்கும் ரொம்ப ஒரு, அதாவது இப்போ அந்த சத்தியம் தியேட்டரில் அந்த அந்த ஒரு அந்த ஒரு அயலான் அந்த ட்ரெய்லர் அந்த ஃபங்க்ஷன் நடந்தது. நான் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக போகும்போது ஒரு 6வது லைன்லேயோ 7வது லைன்லேயோ தான் உட்காந்துருந்தேன் நான். அப்போ வெளியில் வரும்போது ஏன்னா அந்த கார்னர் சீட் நான் உட்காந்து என்னை பார்த்துட்டு அப்படி நின்று, சார் ட்ரெய்லர் பார்த்துட்டிங்களா? இல்லை சிவா, நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், ட்ரெய்லர் பார்க்கல. இல்லைப்பா மறுபடியும் இப்போ போட சொல்லியிருக்கோம், ஒரு நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு போயிருக்கு சார், முடிஞ்சால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்படி அந்த அளவு தான் என் மேலே எப்போவுமே ஒரு அன்பு. அந்த டாக்டர் அல்லது அந்த அந்த இன்னொரு படம் அந்த அதே டைமில் வந்துச்சு 2 படம், என்னது டான். அந்த எந்த ஒன்று ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சோன்னே நான் அந்த சிவாட்ட தம்பிகிட்ட ஆனந்தன் ஒரு பையன் ஒருத்தர் கூடவே இருக்கிறார், அவர் திருப்பூர்னு நினைக்கிறேன். அந்த பையன் என் மேலே ரொம்ப ஒரு பாசமாக உள்ள பையன். தம்பி நான் பேசணுண்டா, நான் வந்து ஒரு சால்வை போடணும், எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு கேட்டேன். எல்லா தியேட்டரும் கலெக்ஷன் நல்லாயிருக்கு, அவ்வளோதான் விஷயம். எனக்கு சிவாட்ட கால் ஷீட்லாம் வேணாண்டா தம்பி, நான் படம் எடுக்கிற ஐடியாவே எனக்கு இல்லை. ஐயோ இருங்கண்ணா, அது பேசிட்டு உடனே உங்களுக்கு திரும்ப லைனில் வந்துட்டு சாயங்காலம் 5:30 மணிக்கு ஆஃபீஸுக்கு வர சொல்லி, அந்த ஹபீபுல்லா ரோட்டில் அவங்க ஆஃபீஸ் போயிட்டு சால்வை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்துட்டு, சிவா ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் என்னமோ கேட்க போகிறேன் அப்படின்னு சிவா நினச்சிட்டா. அப்படி ஓடிடிக்கெல்லாம் போயிடாத சிவா, இப்படி தான் சொன்னேன். ஓடிடிக்கெல்லாம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஓடிடி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு என்ன எப்படி சொல்கிறது, அதை ஒரு அதை நான் எதிர்பார்க்கல. அதை ரொம்ப ரொம்ப ரசிச்சுட்டு உடனே சார் என்ன சார் எப்படி சொல்கிறீங்க, ரொம்ப ஒரு மாதிரி முதல்ல சிரிச்சிட்டேன். அப்படி அப்புறம் ரொம்ப சார் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதை ஒரு வாக்குறுதியாகவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் உட்காந்து அப்புறம் காஃபி சாப்பிட்டு தான் போனோம். காஃபி குடிச்சிட்டு ஒரு இன்னொரு ரிக்வஸ்ட் அப்படின்னு சொன்னேன். என்னன்னு கேட்டேன். அப்படி தப்பாக நினச்சிக்க மாட்டேன். உடனே நான் வேறு ஏதோ சொல்ல போகிறேன்னு நினச்சேன். என் டிரைவர் வெளியில் இருக்கான், அவன் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். சார் என்ன சார் அப்படின்ட்டு உடனே இவங்க ஆளே அனுப்பி டிரைவர் வர சொல்லி ஃபோட்டோ எடுத்துகிட்டு சந்தோஷப்படுத்தி அனுப்பி விட்டேன். அப்படி அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதுக்கு சொல்ல வரேன். ரொம்ப நன்றி சார். நன்றி. இன்னும் நினைச்சாலும் உங்களை செய்தி முறை உங்களை எடுக்கிறேன். 4 மணி ஜீவன்.